ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் அண்ட் பேஷன். நாம் இன்றைக்கி கார்லிக் பிரெட் வந்து தவாவில் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 7 பல் பூண்டை வந்து நல்லா துருவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு தான் இந்த பிரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் துருவின சீஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே இன்னொரு பீஸ் ப்ரெட் வைங்க. அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் இல்லாட்டி தவாவில் வந்து இந்த மிக்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ண சைடை வந்து கீழே படுற மாதிரி வச்சுட்டு மேலேயும் இந்த மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சா போதும். 2 சைடும் 30 செகண்ட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, அது கரிஞ்சிடும். அவ்வளோதான், கார்லிக் பிரெட் ரெடி. இது சீஸ் போட்டு பண்ணது. இப்போ சீஸ் இல்லாமல் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இது வந்து சீஸ் போடாமல் பண்ணுறது. எப்படின்னா ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வீடியோ காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை 3 பீஸாவோ இல்லை 4 பீஸாவோ கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தவா மேலே இந்த மாதிரி வைங்க. இதையும் அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு அடியில் லைட்டாக ப்ரௌன் ஆனோடன் திருப்பி போடுங்க. 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்துருங்க. இது சீஸ் போடாமல் பண்ணது. அவ்வளோதான், டேஸ்டான கார்லிக் பிரெட் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் பிரியாஸ் ஃபுட் அண்ட் ஃபேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.